வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னா ஹேர் ஆயில் தான் காய்ச்சிட்ருக்கோம். இதில் என்னென்ன போட்டேன் அந்த பொருளெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கருஞ்சீரகம், ஜடாமன்சி, வெம்பாலம்பட்டை, வெந்தயம், சோற்றுக்கற்றாழை, முருங்கைக்கீரை, கரும்பூலா இலை, அவுரி, நொச்சி ஒரு கொழுந்து, ஏன்னா அதை சளி பிடிக்காததுனால, விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். இப்போ 1 லிட்ரு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னாக்க 25 ml வந்து விளக்கெண்ணெய், 50 ml வரைக்கும் கூட வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அவுரி சேர்த்துருக்கோம், அதே மாதிரி சௌரி கொடி சேர்த்துருக்கோம். இதில் பன்னீர் ரோஜா இதழ்கள் இருக்குல்ல, அது சேர்த்துருக்கோம், கருவேப்பிலை சேர்த்துருக்கோம், முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, மருதாணி இலை சேர்த்துருக்கேன். இது வந்து இந்த எப்போதும் வந்து கொட்டமுத்து இலை வந்து சேர்ப்பேன். விளக்கெண்ணெய் எடுக்கிறோம்ல, அந்த செடி வந்து சேர்ப்பேன். சிட்ராமணக்கு இலை. இதில் வந்து விளக்கெண்ணெயை வந்து நேரடியாக வந்து நான் வந்து இதில் சேர்த்துருக்கிறதுனால அந்த இலையை வந்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டோன்னா நல்ல முடி வளர்ச்சி கொடுக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் வந்து இது வந்து சின்ன பிள்ளைக்கு காய்ச்சறதுனால சின்ன வெங்காயம் வந்து ஒத்துக்காது, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஏற்கனவே நல்லெண்ணெயும் விளக்கெண்ணெயும் ஊற்றிருக்கிறதுனால தான் நான் வந்து நொச்சி இலை வந்து ஒரு கொழுந்து போட்டுட்ருக்கேன். அப்புறம் வந்து நம்ம திரும்பவும் வெங்காயம் போட்டோம்னா ரொம்ப வந்து குளிர்ச்சி ஆகிடும். அதனால் போதும், இந்த இவ்வளோ தான் நான் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன். இன்னும் வந்து இதில் கீழாநெல்லி போடலாம், கரிசலாங்கண்ணி போடலாம், நீர் பிரமி போடலாம், பொடுதலை போடலாம், நெல்லிக்காய் இலை போடலாம், நெல்லிக்காய் இருந்தால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம்பருப்பு போடலாம், தேங்காய் பால் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம், கசகசா இது பண்ணிக்கலாம். நான் இதெல்லாம் சேர்க்காம இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த பொருள் மட்டும்தான் சேர்த்து காய்ச்சிருக்கேன். நல்ல மணமாக இருக்குது. பார்த்திங்கன்னா எண்ணெய் பாருங்களேன், அது ஒரு நல்ல கலரில் இருக்குது. வாசம் சரியான வாசம், ஏன்னா பன்னீர் ரோஜா இதழ் போட்டிருக்கோம்ல, அதனால் கருவேப்பிலை வாசமாக அந்த வாசம் தான் அடிக்குது. நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் தேவை அப்படின்னாக்க நீங்களே வீட்டில் காய்ச்சி பயன்படுத்துங்க. ரொம்பலாம் செலவாகாது. இந்த பொருளெல்லாம் வந்து சாதாரணமாக இப்போ நீங்கள் சென்னையில் இருந்தால் கூட ஒரு அவுட்டரில் கொஞ்சம் தூரம் அந்த கிராமத்து சைடு வந்தீங்கன்னா நான் சொன்ன மூலிகை எல்லாமே கிடைச்சிரும். நீங்கள் காய்ச்சி பயன்படுத்திக்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லாவே முடி வளரும். எப்படின்னா, நம்ம தலையில் புழுவெட்டு, பூச்சி இதெல்லாம் இருந்தால், பொடுகு இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா சரி பண்ணுதுங்க. சரி பண்ணிவிட்டு முடியை வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையிலே எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிர்ந்த நீராக குடிக்கணும். குளிர்ந்த நீர்னால் ஃப்ரிட்ஜ் வாட்டர் கிடையாது, ஹாட் வாட்டரும் கிடையாது. சும்மா சாதாரணமாக குடத்தில் வச்சுருப்போம்ல, அந்த தண்ணியை குடிக்கலாம். மண்பானை தண்ணி இருந்தாலும் குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கணும். கீரைகள் நிறையா சாப்பிட்ணும். நல்லா தூங்கணும். சரியான நேரத்துக்கு நம்ம சாப்பிட்ணும். இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தால் மட்டும்தான் முடி வளர்ச்சி இருக்கும். உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும். மொத்தத்தில் இந்த எண்ணெய் தேய்ச்சோம் அப்படின்னாக்கா தலையை வந்து நல்லா சுத்தப்படுத்திக்கும். தலையில் உள்ள இந்த வேர்க்கால்கள், முடி வேர்க்கால்களுக்கெல்லாம் நல்லா பழத்தை கொடுத்து முடி வளர செய்யும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து மூலிகை எண்ணெய் வந்து காய்ச்சி தலைக்கு தடவிருக்கீங்களா? இன்னும் என்னென்ன போடுவீங்க? இது நான் போட்டிருக்க மூலிகைகள் இல்லாமல் இன்னும் வேறு ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நன்றி.